ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஃபவுண்டரா நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? 3 hours 4 hours அவ்வளவுதானே. இன்னைக்கு May 1 லேபர்ஸ் டே. இந்த லேபர்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 hours அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல. பட் ஆனா அதனால அவங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், ஃபேமிலி, இது எதுலையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு தான் வந்துட்டு அதை 8 hours வந்து குறைச்சாங்க. பட் as a ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் நம்ம என்ன பண்றோம்? திரும்ப இதே ஒரு லூப்குள்ள போய் மாட்டிக்கிறோம். அப்பதான் நான் ஒன்று யோசிச்சேன், நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்றோம்? நம்ம ஒரு growthக்கு போனோம், இல்லாட்டி நம்ம ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃபை லீட் பண்ணோம் அப்படின்னா. பட் ஆனால் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றதுனால அதை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைமை நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணாதனால அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பராக ஒரு 6 to 7 hours அப்படிங்கிற ஒரு ஸ்லீப் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட மைண்டும் ஃப்ரெஷ் ஆயிரும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் நிறைய இன்னும் இன்னோவேட்டிவாக வந்து பிஸ்னஸில் திங்க்கும் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேபர்ஸ் டே.